யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். யோசுவா 6:15. 7ஆம் நாளிலே அதிகாலமே, இந்த வார்த்தைக்கார நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்த அந்த பிரகாரமே எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தூரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தூரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் இந்த காலை வேளையிலே, இந்த அதிகாலை வேளையிலே தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை கர்த்தர் சொல்ல வைக்கிறார். ஒன்று, சிலவற்றை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுப்பார் என்றல்ல, கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். அதிகாலையிலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையிலே எழுந்து கர்த்தர் எதுக்கு துதிக்க வச்சா தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, ஆமேன், எதற்கு துதிக்க வைத்தார் தெரியுமா? பட்டணத்தை அவர்கள் கரத்திலே, ஆமேன், ஒப்பு கொடுப்பதற்காக. நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த அதிகாலை வேளையில் தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை கர்த்தர் நாவிலே போடுவாராக. இந்த காலை வேளையில் கர்த்தர் துதிக்க வைக்கிறது எதற்கு தெரியுமா? சிலவற்றை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரன்னு மட்டும் சொல்லுங்க. ஆமே, சகோதரர்கள் பலர் வந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரன்னு மட்டும் சொல்லுங்க. கர்த்தர் உங்க கரத்திலே சிலவற்றை கொடுக்க போகிறார். கர்த்தர் சிலவற்றை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சிலவற்றை கொடுக்க போகிறார். கர்த்தர் சிலவற்றை கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி சொல்லுகிறேன், அவர் யாருடைய கரத்தில் கொடுக்கிறார்? எல்லாருடைய கரத்திலும் கொடுக்க மாட்டார். யார் துதிக்கிறார்களோ, அல்லது இப்படி சொல்லுகிறேன், யாரை கர்த்தர் துதிக்க வைக்கிறாரோ அவருடைய கரத்தில் தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சகோதரர்களும் கொஞ்சம் கையை தட்ட முடிஞ்சா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு மட்டும் சொல்லுங்க, வாயை திறந்து. ரீபாலபாலபா. நீங்க இந்த கால வேளையில் நீங்க துதிக்க வரல, கர்த்தர் உங்களை துதிக்க கொண்டு வந்திருக்கிறார். இந்த கால வேளையில் நாம் துதிக்க வரல, கர்த்தர் நம்மை துதிக்க கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆமே, துதிக்க வைத்து தான் கர்த்தர் கரத்தில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடாபாலா ஷாம்தானா ரகரமனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமே. நான் இந்த வார்த்தையை திரும்ப பகல் கூடுகையில் நான் திரும்ப சொல்லுவேன் பகல் கூட்டத்தில். ஆனால் இதில் நான் திரும்ப இன்றைக்கு காலையிலே இந்த வேடை நான் டிக்ளேர் பண்ணுறேன். அது அலங்கம் என்பது மகா பெரியது. ஒருவரால் உள்ளேயும் போக முடியாது, வெளியே வர முடியாது. அவ்வளோ பெரிய அலங்கம், மதிர் சுவர். ஆனால் அதற்கு முன்பாக கொண்டு வந்து முழு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் துதிக்க வைத்த போது அது இடிந்து விழுந்தது.
நான் அதை இப்படி சொல்லுகிறேன். நேற்றைக்கு மாலையில் ஜெபிக்கும்போது ஆவியானவர் சிந்தையில் போட்டால் இவர்களுக்கு முன்பாக மிகவும் என்ன சொல்ல வலுவான நிலையில் ஸ்ட்ராங்காக இருந்த அந்த மதிர் சுவர் இவர்கள் துதித்த போது ஏன் விழுந்ததென்றால், இவர்கள் துதித்த போது அவர்களுக்கு முன்பாக இருந்த மதிர் சுவரை கர்த்தர் வலுவிழக்க செய்து விட்டார். கர்த்தர் வலுவிழக்க செய்து விட்டார். வலுவாக இருந்தவைகள் துதிக்கு முன்பாக வலுவிழந்து விட்டது. வலுவிழந்து விட்டது. வலுவிழந்து விட்டது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வலுவிழந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரட்சகரே, எஸ் இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை, இயேசுவின் நாமத்தினாலே தேவ மனுஷனாய் இந்த 16வது நாள் கால வேளையிலே சபையை பார்த்து சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளேயும் வெளியேயும் இருந்து இந்த சத்தத்தை கேட்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், ஏது எல்லாம் நமக்கு முன்பாக வலுவாக நின்று கொண்டிருக்கிறதோ, எவைகளெல்லாம் நமக்கு முன்பாக வலுவாக நின்று கொண்டிருக்கிறதோ, ஆமென். சிலருக்கு புரிந்து விட்டது, அதனால தான் கரங்களை தட்டுகிறீங்க. எதெல்லாம் நமக்கு முன்பாக வலுவாக நின்று கொண்டிருக்கிறதோ அவை அத்தனையோ அவை அத்தனையோ இந்த காலை வேளையில கர்த்தர் வலுவிழக்க செய்கிறார். வலுவிழக்க செய்கிறார். வலுவிழக்க செய்கிறார். வலுவிழக்க செய்கிறார். ஸ்தோத்திரம். சபை ஆர்ப்பரிக்கட்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தது போல சபை ஆர்ப்பரிக்கட்டும். சபை கர்த்தரை ஆர்ப்பரிக்கட்டும். கர்த்தர் வலுவிழக்க செய்து விட்டார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. எஸ், ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக எதெல்லாம் வலுவாக நின்று கொண்டிருந்ததோ, கடன் பிரச்சனை, வியாதி, தரித்திரம், ஆத்துமாக்கள் வர முடியவில்லை என்கிற சூழ்நிலை, ஆமென், ஆமென், சில நன்மைகள், எது எல்லாம் எங்களுக்கு முன்பாக வலுவாக நின்று கொண்டிருந்ததோ, இந்த 16வது நாளிலே நாங்கள் துதிக்க 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 இந்த அதிகாலை ஜெபத்தில் நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க, ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவை அனைத்தையும் கர்த்தர் இந்த கால வேளையிலே எஸ் 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 வலுவிழக்க செய்கிறார். அவைகள் இடிந்து விழும். அவைகள் இடிந்து விழும். நாங்கள் வாசித்தது அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடாதுங்க, விடாதுங்க, விடாதுங்க. ரபால உங்க விசுவாச கண்ணால பாருங்க பிரதர், சிஸ்டர், உங்க விசுவாச கண்ணால பாருங்க. எது உங்க முன்னால முடியாது நிற்குதோ, எது உங்க முன்னாடி வாய்ப்பில்லை என்று இருக்கிறதோ, எது இன்னும் வாய்ப்பே இல்லை என்று இருக்கிறதோ, ஆமென், அதை விசுவாச கண்ணில் பாருங்க. அதை விசுவாச கண்ணில் பாருங்க. அவைகள் இடிந்து விழுகிறது. இடிந்து விழுகிறது. அவைகள் இடிந்து விழுகிறது. நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். ஓ, துதிக்கு முன்பாக, துதிக்கு முன்பாக, ஆமென், எதுவும் நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளாம பொங்குதையா. எஸ், வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளாம பொங்குதையா. நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி. வாயை திறந்து நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி. ஆமென். கவனிப்போம், கவனிப்போம். அப்போ
இவர்கள் துதித்த போது அந்த அலங்கம் இடிந்து விழுவதற்கு காரணம் அது வலுவிழந்து விட்டது. துதிக்கு முன்பாக என்னாகிவிட்டது? வலுவிழந்து விட்டது. இனி இப்படி சொல்லுகிறேன், ஆமேன், ஸ்தோத்திரம். மதிர் சுவர் வலுவிழந்தது, ஆனால் துதித்தவர்களை கர்த்தர் இன்னும் வலுவாக மாற்றிவிட்டார். ஓ ஹோ ஹோ ஹோ, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை இதுதான். உங்களுக்கு முன்பாக இருக்கிறதை கர்த்தர் வலுவிழக்க செய்கிறார், அதே நேரத்தில் உங்களை வலுவடைய செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக இருக்கிறது வலுவிழந்து போவது மட்டுமல்ல, ஆமென், கர்த்தர் நம்மை வலுவடைய செய்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிறவன் வலுவிழந்து போக மாட்டான். துதிக்கிறவனை கர்த்தர் இன்னும் வலுவடைய செய்கிறார், இன்னும் வலுவடைய செய்கிறார், இன்னும் வலுவடைய செய்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறவன் வலுவடைகிறார், துதிக்கிறவன் வலுவடைகிறார். இந்த காலை வேளையில் சகோதரர்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. மற்றவங்க அந்நிய பாஷை பேசுங்க. நீங்கள் வலுவடைகிற நேரம் இது, நீங்கள் வலுவடைகிற நேரம் இது. கர்த்தர் நம்மை வலுவடைய செய்கிறார். ஓ, எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் வலுவிழந்தீர்களோ இந்த காலை வேளையில் கர்த்தர் துதிக்க வைத்து அந்தந்த பகுதிகளில் கர்த்தர் வலுவடைய செய்கிறதை ஆவில நான் பார்க்கிறேன். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், இந்த சபை வலுவடைகிறது, இந்த சபை வலுவடைகிறது, இந்த சபை வலுவடைகிறது, இந்த சபை வலுவடைகிறது, இந்த சபை வலுவடைகிறது. எந்தெந்த பகுதிகளில் வலுவிழந்து காணப்பட்டதோ இந்த 16வது நாளிலே, இந்த 16வது நாளிலே கர்த்தர் வலுவடைய செய்கிறார், கர்த்தர் வலுவடைய செய்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன், 1-2 பகுதிகளில் அல்ல, அத்தனை பகுதிகளில் கர்த்தர் வலுவடைய செய்கிறார். ஓஹோ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்கானமா ஷபலா பஹனமனா அரா. கர்த்தர் தெளிவாக என்னோடு இடைப்படுகிறத பார்க்கிறேன், தெளிவாக என்னோடு இடைப்படுகிறதை உணர்கிறேன். எந்தெந்த பகுதிகளில் வலுவிழந்ததோ அந்தந்த பகுதிகளில் கர்த்தர் வலுவடைய செய்கிறார், வலுவடைய செய்கிறார், வலுவடைய செய்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆவியில பார்க்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். இப்படி ஒரு காட்சி, அதிகாலையில் வரும் நாட்கள் அதிகாலை ஜபத்துக்கு கூட அநேகர் கூட்டம் கூட்டமாக இந்த சபையை தேடி வருகிற ஒரு காட்சியை என் ஆவியில நான் பார்க்கிறேன். ஆமாம், இந்த சபையை கர்த்தர் வலுவடைய செய்கிறார். அநேக இங்கே நாம் துதிக்க அநேக அலங்கங்கள் இடிந்து வெளியே விழுந்து கொண்டிருக்கிறது, அநேக அலங்கங்கள் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவைகளை வலுவிழக்க செய்து விட்டார். இந்த சபை வலுவடைகிறது. இந்த சபையில வந்து ஆராதிக்கிற அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் வலுவடைய செய்கிற நேரம் இது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆமென். நம்மளை துதிக்க வைக்கிறது எதற்கு தெரியுமா? நமக்கு முன்பாக இருப்பதை வலுவிழந்து போக வைப்பதற்காகவும் நம்மை வலுவடை செய்வதற்காகவும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இனி 3வது ஒரு வேர்டு, அதாவது ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக இருக்கிறது வலுவிழந்தும் போகிறது, என்னை வலுவடை செய்கிறார், துதிக்க வைத்து வலுவடைய செய்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த அலங்கத்துக்கு அந்த பக்கத்தில், ஆமேன், அந்த அலங்கத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற நான் சிலவற்றை நான் சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஓ, சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்கிறது.
அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் நான் வலுவடைய வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 24ஆம் வசனத்தை கவனிங்கள். 24 பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். ஆமென். அடுத்து சிலதை சுட்டரிக்க 2 வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரமே கர்த்தரின் ஆலய பொக்கிஷங்களில் சேர்த்தார்கள். ஆமே. 2 காரியம் இங்கே நடக்கிறது. ஏன் வலுவடைய செய்த 2 காரியம். 1, சிலதை சுட்டரிக்க வேண்டியது இருக்கிறது, சிலதை சுதந்தரிக்க வேண்டியதாக இருக்கிறது. சொல்லுங்க இந்த வார்த்தை. சுட்டரிக்க வேண்டியதாக இருக்கிறது. வெரி குட். சுதந்தரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். அலங்கத்தை நல்லா கவனிங்க. அலங்கத்தை இடிந்து விழ வைப்பது கர்த்தருடைய வேலை. ஆனால் சிலவற்றை சுட்டரிக்க வேண்டியதும் சிலவற்றை சேர்த்து வைக்க வேண்டியதும் அல்லது சுதந்தரிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அதனால தான் கர்த்தர் இந்த கால வேளை நம்மை வலுவடைய செய்கிறார். ஓ, இந்த 16வது நாள் வந்த நீங்கள் பாக்கியவான்கள், 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 பாக்கியவான்கள். உங்களை கொண்டு இந்த சபையை கொண்டு சிலவற்றை சுட்டரிக்க வைக்கிறார். இந்த சபையை கொண்டு சிலவற்றை சுதந்தரிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஐ லவ் யூ ஜீசஸ். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தலைக்கு மேலே கரங்களை வைத்து நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு முன்பாக இருக்கிறவைகள் ஆமென் வலுவிழந்து போய்விட்டது. ஆமே, என்னை வலுவடைய செய்து விட்டார். வெரி குட். என்னை கொண்டு சிலவற்றை சுட்டரிக்க வைக்கிறார். என்னை கொண்டு சிலவற்றை சுதந்தரிக்க வைக்கிறார். இப்ப சத்தமாயாமே. அதற்காகத்தான் கர்த்தர் துதிக்க வைத்தார். துதிங்க, துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சொல்லுங்க. நல்லவரே, ஓ வல்லவரே. ஆராதனை, ஆராதனை, ஆமென். எல்லாரையும் கொண்டு சுட்டரிக்க வைக்க மாட்டாரு. எல்லாருடைய கரத்திலும் சுதந்தரிக்க கொடுக்க மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரை துதிக்க வைக்கிறாரோ, யாருடைய நாவிலே துதி இருக்கிறதோ, யாரை துதிக்க வைக்கிறாரோ, யாருடைய நாவில் துதி இருக்கிறதோ, ஹல்லேலூயா. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, அடைக்கலமே, அடைக்கலமே, அதிசயமே. ஆராதனை, ஆராதனை, ஆண்டவரே, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு வார்த்தை இந்த பிரசன்ஸில் ஜெபிக்கிறேன். ஸ்பெஷலாக எங்கள் வாலிப தம்பிமார்களுக்காய், தங்கச்சிக்காய் ஜெபிக்கிறேன். ஆமை, பெரியவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில் இவர்கள் இன்னும் வலுவடைவார்களாக. கர்த்தர் வலுவடைய செய்கிறீர், வலுவடைய செய்கிறீரப்பா. இந்த வாலிப பருவத்தில் இவர்களை வலுவடைய செய்கிறீர். இவர்களை கொண்டு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறீர். ஆமென். எங்கள் சகோதரர்களுக்காய் ஸ்தோத்திர. காலை வேளையிலே ஓடி வந்திருக்கிறார்கள். சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன். எல்லாம் இவர்களுக்கு முன்பாய் வலுவடையட்டப்பா. இவர்கள் வலுவடைவார்களாக, இவர்கள் வலுவடைவார்களாக. எதெல்லாம் இவர்களுக்கு முன்பாக அலங்கமாய் நின்று கொண்டிருக்கிறதோ அவைகளை கர்த்தர் வலுவிழை செய்வீராக, வலுவிழந்து போக செய்வீராக.
அந்த அலங்கத்தை கர்த்தர் இடித்து போட்டீராக. அந்த அலங்கத்தை கர்த்தர் இடிந்து வைத்து விட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து எவ்வளோ பாக்கியம்லாம். நம்ம வீட்டில் இருந்தே நம்ம துதித்திருக்கலாம். ஆனால் ஆலயத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நம்மை துதிக்க வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ எழுதி வைத்து கொள்ளுங்கள், எனக்கு முன்பாக இருந்தது வலுவிழந்து போய்விட்டது, கர்த்தர் என்னை வலுவடைய செய்து விட்டார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய எல்லா விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 12th எக்ஸாம் முடிந்து விட்டது. அடுத்து இனி எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற எழுத போகிற பிள்ளைகளையும் கர்த்தர் நல்ல ஞானத்தால் நிரப்பும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்று நடக்கிற பகல் கூட்டத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலை கூட்டத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தை, புதியவைகளினுடைய கண்கள் பார்க்கும் என்று. சூப்பர் நேச்சுரலை பார்க்குன்னு சொன்னார். பல சூப்பர் நேச்சுரலை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார் இந்த ஜெப நாட்களில். இன்னொன்று சொன்னார், உன் கண்கள் புதியதை பார்க்கும் என்று. இந்த வாரத்தில் சில புதியதை கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் இரத்த கோட்டைகளை மறைத்து காக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தேசத்தில் எந்த தீமைகள், ஆபத்துகள், விபத்துகள் ஒன்றும் நடக்காதபடி இந்த நாள் கர்த்தர் தேசத்தை பாதுகாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்திலே வந்து கர்த்தர் நம்மை துதிக்க வைத்தார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த அதிகாலையிலே 1 மணி நேரம் உடைய பிரசன்னத்தில் நாங்கள் கலிகூற கர்த்தர் தந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகள் அத்தனை பேரை ஆசீர்வதியும். எங்களுக்கு முன்பாக இருந்தவைகள் வலுவிழந்து போய்விட்டது, எங்களை வலுவடைய செய்து விட்டீர். எங்களை கொண்டு சுட்டரிக்கவும் வைக்கிறீர், எங்களை கொண்டு சுதந்திரிக்கவும் வைக்கிறீர். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி.